அந்த இது நிலம் இது அது பேரு டக்குன்னு மறந்து போச்சு ஸ்ட்ரைக் ஆகுது. ராம் சார் செலுப்பு நிலத்துல ராம் தானே? சார் ராம் சார் இது படிச்சு சொன்னாங்க எத்தனை பேர் இயற்கை வளத்தை அழிச்சு சுரண்டி சொன்ன பாத்தீங்களா? நீங்க சொல்லிருக்காங்க பறந்துற விமானம் வரவே விட மாட்டேன் சீட்டார் கான்பிடன்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் திமுக ஆட்சியில என்ன கான்பிடன்ட் நீங்க குத்தீங்க? நீங்க என்ன கொடுப்பீங்கம்மா? ஆளுநர் எழுந்து ஓட்டாரு, நம்ம மொழியை காப்பாத்திட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு இங்கிலீஷ் ஹிந்தி என்ன வித்தியாசம் தெரியாம ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் அடிப்போம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளும் திமுக செஞ்சது 5 வருஷம் அரசியல். ஒண்ணு அவ்வளவு பெரிய மட்டும் கட்சி. தோழர்களே, மொழியை காப்பாத்துறேன்னு இங்க ஒரு நாய் ஏமாத்திட்டு இருக்கு. கடவுளை நான் தான் காப்பாத்துறேன்னு அங்க ஒரு நாய் ஏமாத்திட்டு இருக்கு. மொழியையும் எல்லாம் கடவுளையும் எல்லாரையும் மொழி தன்னை தானே மக்களை காப்பாத்திக்க தெரியும். காப்பாத்துங்க. கடவுளே நம்ம தன்னை மொழி தானே காப்பாத்திக்க கடவுள் எல்லாத்தையும் தெரியும். வாழ வச்சாலும் இந்த அது பெரிய நாய்ங்கள்ட்ட கஷ்டமே இருந்து இல்ல. முதல்ல நம்மளை காப்பாத்திக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எவ்வளவு பெரிய ஊழலுக்கு இதுவே. சப்போஸ் டிஎம்கே மறுபடியும் வந்திருந்தா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. முடிச்சு விட்டுட்டு இருப்பானுங்க மத்த பேரையும் வந்து. அவனுங்க ஊழலை பத்தி பேசக்கூட வேணாம். சரி, இத்தனை பேர் வந்து அந்த லாரி ஓனர்ஸ் பேசுறாங்க, ஸ்கூல்ஸ் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்கல்ல, போய் டிஃபர்மேஷன் போடு, கேஸ் போடு எல்லார் மேலேயும். அப்படிதான் நீ பண்ணலனா அதையும் பண்ண மாட்டானுங்க. இன்னொரு 10 வருஷம் திமுக ஆட்சியில இருந்திருந்தானுங்கன்னா அடுத்த வர ஜென்னால் பாட்டை எப்படி தெரியுமா சொல்லி எடுத்திருப்பானுங்க? ஆனா அவனாவே கண்டுபிடிச்சது கலைஞர் தான் சொல்லி கொடுத்துருப்பானுங்க. தமிழை நாங்க தான் வந்து இந்த தலைமுறைக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு தமிழை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லியிருப்பானுங்க. என்ன பண்றது? எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து டிவியை கமலஹாசன் மாதிரி டிவியை உடைச்சு அம்மாவை பிடிச்ச அழுது அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது? நாட்டு நடப்பும் தெரியல, மக்களோட மனநிலைமை பத்தியும் தெரியல. அதுக்குள்ள எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்களாம். 5 வருஷம் திமுக ஆட்சியே வந்து என்ன சொல்றது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. மக்கள் மொத்த பேர் வந்து இது இறுக்கி பிடிச்சிட்டு தாண்டும் போது ஒரு மாசம் தாவக ஆட்சி அவங்களுக்கு வந்து சலிச்சு போயிடுச்சா? என்ன மாதிரியான ரூட்டா செட் பண்றீங்க? என்ன மாதிரியான ரூட்டை செட் பண்றீங்க? அதை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி இதோ ஒரு தப்பிலி ஒண்ணு வருது, தவழ்ந்தபாடி ஒண்ணு அது வருது. அது கட்சியே காலி ஆகின்னு வருது. மொத்தம் வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க உள்ளே. ஒரு கட்சி நடத்த அதுக்கு வைக்கல, ஆட்சியை நடத்த உனக்கு வைக்கல. இன்னைக்கு புட்டு வைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் கூட்டு கலவானே என்ன வேலை பாத்தீங்கன்றது வந்து இவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க வந்து கிரிட்டிசிசம் எப்படி ஆட்சியை நடத்தணும்ன்றது பிடிப்பாங்க. இப்பதான் வந்து எப்படி சொல்றது, ஒரு செட்டப் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் கார்டுல போட்டுக்கிட்டே இருக்கானுங்களா, அந்த பேரு மாறும். திமுகவை சேர்ந்த இவர் கஞ்சாவில் பிடிபட்டாருன்னு ஒவ்வொருத்தவனா வெளியே வருவான், சிக்கிறவன்லாம் செதஞ்சுதான் போவான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. இந்த லீவ் அன்னைக்கே வீட்டுல வந்து சரக்கு வந்து பாக்கெட்ல போட்டு விற்கிறவன்லாம் இவன் கட்சிக்காரன், இவன் ஒன்றியத்தில் உள்ளவனதான் இருப்பான். அரசு விடுமுறை அன்னைக்கு வீட்டுல இருந்து வச்சு வியாபாரம் பண்றது பல தரம் நீங்க நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இவனுக்கு பண்ணுவானுங்க, சிக்குவானுங்க, சதையதான் போறானுங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் நேற்று பண்ணுங்க. எக்ஸ்எம்எல்ஏ ஒரு கல்யாண மீட்டிங் பேசுறாரு. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் என்ன பண்ணணும்னா, தன் ஆட்சியை பத்தி பத்திரிகையில படிக்கணும், டிவியை பார்க்கணும், என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும். அப்ப போன ஆட்சியில அதெல்லாம் அவர் பண்ணல போல இது, அவரு ஒத்துக்கிறாரு போல. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு கூப்பிட உட்காந்துருக்கேன். ஒரு கட்சி தலைவராகவும் முன்னாள் முதல்வரும் தோத்தே போயிருக்கின்றத சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கோம். அவர் கவனிக்காம அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் இல்ல அவர் கவனிக்காம ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும். போன ஆட்சியில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட இலையில ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அங்க நடக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த துறை ரீதியான அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அது கருணாநிதியா இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் எதனா ஒண்ணு பண்ணி அந்த முதல்ல அவங்களை வந்து அங்க இது பண்ணுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆக்ஷன்றது டிஎம்கே நீங்க நடந்தது பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா நடக்கவே கிடையாது. மொத்தையும் வந்து தூக்கி வந்து இப்ப விக்டிம் மேலதான் தூக்கி விடுவாங்க அப்படிப்பட்டது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நடவடிக்கையும் எடுக்கும். அதே நேரத்துல அப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது பண்ணியிருந்தா அவங்க உடனடியா மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. டெய்லி வருது நியூஸ், இவ்வளவு பேர் மாத்திட்டே இருக்காங்க துறை ரீதியான்னு சொல்லிட்டு. அது அப்படிப்பட்ட நடவடிக்கை ஏன் திமுக ஆட்சியில வரல? அதிகாரிகள் மேல நீங்க அதிகபட்சமா எடுத்த நடவடிக்கை என்ன? திமுக ஆட்சியில எத்தனை பேரை மாத்துறீங்க? கோர்ட்டு தலையிட்டு தான் நீங்க மாத்தக்கூடிய சூழ்நிலை எங்கெல்லாம் வந்துச்சு. உங்களால ஒரு நிரந்தர டிஜிபியும் அதில் போட முடியல. உங்க தோதுக்கு நம்ம தமிழ்நாட்டை எப்படி வேணா வளர்ச்சிக்கலாம் பார்த்து. ஒரு ஆளுநர் உரையில படிக்கிறாரு, கடந்த ஆட்சியில வந்து போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்த முடியலைன்னு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சட்டமன்றத்துல சொல்ல நான் அந்த டேட்டா எடுத்து கொடுங்க, எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துறீங்க. நீ கிலோவா பிடிக்கிறாங்க, 100 கிலோ 50 கிலோ போரெல்லாம் கிலோவா பிடிக்கிறாங்களே. அதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடலாம். வர சட்டமன்ற தேர்தல் தெரிஞ்சிட போகுது. என்ன நோட்ஸ் குத்தான போறாங்க அமுல் பேபிக்குன்னு அன்னைக்கு இதை படிக்கும்போது தெரிஞ்சிட போகுது. வளருதா இல்ல உண்மையை சொல்லுதான்னு பார்க்கலாம்.
எல்லாம் போன இதுல செங்கப்பெண் படையில அந்த பேசும்போது தான் சொன்னாரு, இது மே 10ஆம் தேதி 45 நாள்ல வளர்ந்த செடி இல்ல, இவனுங்க வச்சுட்டு போனதுதான் அவ்வளவு வேரூன்றி கிடக்குது, இதெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் கொடுங்க பண்ணி தரேன்னு இருக்காரு. போன ஆட்சியில நம்ம கேட்டோம், நிறைய ஸ்பேஸ்ல நானும் கேட்டிருக்கேன், பாலிமர்லயே போட்டு அதை டெலிட் தான் பண்ணியிருக்கானுங்க. மருத்துவமனைகள்லயே கஞ்சா செடி வெளியில வளர்ந்து இருக்குதுன்னா அதெல்லாம் அங்கங்க அப்படிதாங்க வளரும், அது வந்து கள்ளி செடி மாதிரி அங்கங்க வளரதாங்க செய்யும், எவனாவது எங்கேயாவது தின்னுட்டு எங்கேயாவது போட்டு இருப்பான், அதை அப்படியே பிடிச்சி வளர்ந்துருக்கோம்லாம் கதை விட்டானுங்க. இப்படிதான் அவனுங்க. இங்க இங்க ஏன்டா கஞ்சா வருதுன்னா அங்க மோடிட்ட கேளு, அங்க அதானி போர்ட்ல இருந்தா வெளியே வருது. எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் வந்து மேல இருக்கிறவன் பார்த்துக்கோ கீழே அப்புறம் அதுக்குதான் அவனை தூக்கி குப்பலை உட்கார வச்சானுங்க. எல்லாத்துக்கும் அவன்கிட்ட கையை காட்டிட்டு போயிட வேண்டியது. இங்க என்னடா பிரச்சனை? அவன் தான். இங்க என்னடா பிரச்சனை? கஞ்சா ஏன்டா இங்க வருது? ஜனனமனை நீ ஏன் பாடுற? இங்க ஏன்டா கொலை ஜனனமனை ஏன் நீ பாடுற? இப்படியே நீ போன வாட்டி பாட்டு பாடி தான் இப்போ ஒப்பாரி பாட்டு பாட வச்சுட்டானுங்க. ஒன்று இவனுங்க அதான் சொல்றேனே, ரொம்ப கஷ்டம். இவனுங்க ஒரு பேசிக் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தானுங்கன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு இதுல இருந்து எடுத்து பண்ண முடியும். இவனுங்க மொத்த ஸ்ட்ரக்சரே 2 நாதாரி நாய்களும் எடுத்து குட்டி செவராக்கி வச்சுட்டு போயிருக்கானுங்க. இதுல ஒருத்தன் ட்விட்டே போடுறான், அரசு ஊழியர்களா விரும்பி தாவேக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, புகார் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் கைய வைக்கிறான், நீங்க படுனுண்டாங்கிறான் ஒருத்தன். அப்ப இவனுங்க என்ன எண்ணத்துலதான் இருக்கானுங்க? இந்த ஃபுல் சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், எங்களுக்கும் காசு வரும், உங்களுக்கும் காசு வரும், ஜாலியா இருந்தோம். இப்போ பாரு உங்க அடிமடியில கைய வைக்கிறானுங்க, எங்க அடிமடியில கைய வச்சோம்னா உங்க அடிமடியில கைய வைக்கிறானுங்க. இப்ப என்னடா சொல்றீங்கிறானுங்க. ஓப்பனாவே டெலிபரேட்டாவே அரசு ஊழியர்கள்ட்ட அவனுக்கு கொஸ்டின் பண்றானுங்க. என்ன சொல்றதுக்கு இல்லை, இவனுங்க தான் அவனுங்களை கரெக்ட் ஆக்கி வச்சிருக்கானுங்க. இன்னொருத்தன் டேட்டா புலி மாதிரி ஒருத்தன் அகிலம் பச்சைமுத்துன்னு ஒரு எச்சக்கால ட்விட்டு போடுறான், மனிதர்கள் ஒழியும் வரை லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு போடுறான். லஞ்சம் வாங்குவோர் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம கொடுக்கறதுனாலதான் அவங்க லஞ்சத்தை அரசு ஊழியர்கள் வாங்காம இருக்காங்களாம். இதை ஒழிக்கணும்னா மனிதர்கள் ஒழிஞ்சு போகணுமா? எந்த மாதிரி மனிதர்கள்? கருணாநிதி மாதிரியும் ஸ்டாலின் மாதிரி மனிதர்கள் ஒழிஞ்சு போமா, இல்ல எல்லா மனிதர்களும் ஒழிஞ்சு போகணுமா? இங்க புரியல. அவன் தான் விஜிலாண்டிட்ட கேட்கறான், உன்கிட்ட ஒரு ப்ராப்பர் நேம் இல்லை, உனக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், ப்ராப்பர் நேமும் ஐடியும் வச்சுக்கிட்டோம், அப்பதான் பதில் சொல்லணும். ப்ராப்பர் நேம்னா அப்படி பிளாக் பேந்தரு, ஹக்கி, ஹராப்பான், பாக்டீரியா, இந்த மாதிரி திராவிட பெயர்களை வச்சுட்டு வந்தாதான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? சேக்குவாரான்னு வச்சுட்டு வந்தா பதில் சொல்லுவாங்க. இல்ல, இப்படிதான் வச்சுட்டு வரணுமா பேரெல்லாம்? வாயில நுழையிற மாதிரி வாழைப்பழம்னு பேர் இன்மான கவுண்டமணி செஞ்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரிதான் அவனுக்கு வாயில நுழையிற மாதிரி பேர் வைக்கணும். அப்படி இன்பநிதி, உதயநிதி, அருள்நிதி, இப்படிதான் பேர் வைக்கணுமா? முந்தானத்து வரைய கவர்ச்சின்னு நானுங்க. நேற்று சும்மா யதார்த்தமா யூடியூப்ல ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், தங்கம் தென்னரசு பொண்ணு படத்துல ரிலீஸ் பண்றானுங்க, ஏதோ ஒரு படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்கு, என்ன படமோ அதான் ஹார்டின்னு ஒரு படம் வருது. ஏன் நேரா கொண்டு போய் திராவிட கழகத்துல போய் சேர்த்து விடுங்களா பிள்ளைய படிச்சதுக்கு அப்புறம்? ஏன் போயிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில சேர்த்து விடுறீங்க? இந்த பினான்ஸ் மினிஸ்டர் முந்தானத்தை உட்காந்து பாடம் எடுத்தாருன்னு ஒருத்தர் அறிக்கை விட்டானுங்கல்ல, அவரோட பொண்ணுதான் படத்துல நடிக்க விட்டுருக்கானுங்க. ஹீரோயின் நேற்று ஆடியோ லஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருக்கு, பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். வாங்க கொண்டு வந்து அறிவாலயத்தில் சேர்த்து விடுங்க, அடிப்படை உறுப்பினரை சேர்த்து விடுங்க, வேலை பார்க்க. பெரிய மினி ஆக்டர்ஸ் தானே, தெரியும்ல அவங்க அத்தை மினி ஆக்டர்ன்ட்டு. இந்த பரதநாட்டியம் ஆடுவாங்களே அவங்களா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் போயிருக்காங்க. என்னது ஸ்கைவாக்கு, இந்த இது ரேம்போ வாக்கு எல்லாம் போயிருக்காங்க. பார்க்கல நீங்க வீடியோலாம்? இந்த வீட்டுக்கு வெளியில தண்ணி நிக்குதுன்னு சொன்னதுக்கு செங்கல்ல கொட்டி ரோடு போட்டானுங்களே மழை டயத்துல, அந்த எம்பி தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, இந்த புல்டோசர்ல ரோஜா மாலை போட்டாங்க பாத்தீங்களா, அவங்கதான். என்னவோ பண்ணிட்டு போறானுங்க இவனுங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்துற அமர்த்தல இவனுங்க. கால் மேல கால் போட்டு நீலாம்பரி மாரி ஒரு வீடியோ போட்டாங்களே, பாத்துருக்கீங்களா? அவங்கதான் அவங்க அத்தை. இல்ல ப்ரோ, இப்ப இங்க நடுவுல பேசும்போது இவனுங்க ஏன் ஜனகணமன சட்டமன்றத்துல பாடணும்னு கேக்குற கேள்வி, இது உண்மையிலேயே அது பாடக்கூடாதா ப்ரோ சட்டமன்றத்துல?
இல்ல ரெண்டுமே அப்படி பண்ணல. எதுவும் இல்லன்ட்டாங்க. இப்போ வந்தே மாதரம் பாடல, அதுக்கு பதிலா அது அப்படின்ற மாதிரி சீக்கியார வேலை கொடு. இல்ல இல்ல நான் எனக்கு நான் அது ஒண்ணு சீரியஸா தெரியாம கேக்குறேன். கிளாரிஃபை இரு பண்ணணும் இரு ப்ரோ. ஒரே நிமிஷம் ஆர்டிபி. எனக்கு இப்ப நான் சொல்றேன், நான் ஸ்கூல் படிச்சிருக்கேங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் படிக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நான் ப்ராப்பரா 1 to 8 படிச்ச ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா காலையில தமிழ் தாய் வாழ்த்து, மாலை பள்ளி வீட்டு போகும்போது பார்த்தா ஜனகணமன நகரி பாடுவாங்க. அது நடந்தது. அப்புறம் 9 to 12 வேற ஸ்கூல் நான் போய் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அங்க 2 ஓடுவாங்க. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சுட்டு பிரேயர் விட்டு எக்ஸாக்ட்லி. கிளாஸ் கிளம்பும்போது ஜனநாமன படம். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு தேசிய கீதம் பாடுறதுல என்ன தவறு இருக்குன்றது எனக்கு இல்ல புரியல. எனக்கு நான் எனக்கு சங்கி அதேதான் பாஜக கேள்வி. முத்தரெல்லாம் எவனும் குத்தக்கூடாது. இதுல உனக்கு என்ன அப்படி முட்டிட்டு வரும்? தமிழ் தாய் வார்த்தை இ- இது பண்ணிட்டு பாடுறாங்கன்னா கேளு, உன்னோட சேர்ந்து நானும் கேக்குறேன். முதல்வருமே நம்ம தாய்மொழி கொடுத்தாச்சு. அடுத்தது நாடு. இதுல என்ன போய் பெரிய குத்தம் கண்டுபிடிச்சு நீ இது ஒரு அரசியல் செஞ்சிட முடியும்? அவனுக்கு ட்ரை பண்றானுங்க, எதனா ஒண்ணு பண்ணணுமா? இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்கல. ஐயா ஆர்டிபி ஒரு முதல்ல கண்டென்ட் தமிழ் தாய் இல்லைங்கய்யா, வாழ்த்து ஜீரோ அவ்வளவுதான். பாடிருக்கணும். கண்டென்ட். அதுக்கு இதை இல்ல சேர்த்துக்கிறானுங்க. இல்ல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிருக்கணும். 2வது லாலா கடசாந்தி பாடிட்டு 3வது தான் நீங்க இது பாடிருக்கணும். அப்பதான் கரெக்ட். 2 தடவை பாட்டாங்க, 2 தடவை பாட்டாங்கன்னா இப்ப என்ன உனக்கு அதனால ஆகி போச்சு? இப்ப அதனால என்ன? இப்ப நீ தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்ன சரியாயிடுமா? ஒரு தடவை பாடிட்டா நீ பண்ண ஊழல் அதுக்குதான் குற்றச்சாட்டு ஒருத்தர் எல்லாம் வந்து இல்லாம காலைல நியாயவாதி பேசியிருந்தாரு ஆயிடுவீங்களா? ப்ரோ. இல்ல ம் அதுக்குதான் ஒருத்தர் வந்து பேசினாரு, மரபை மீறிட்டீங்க, இல்ல நீங்களாம் இல்ல மரபை ம் மீறிட்டீங்க, ம். மரபு போச்சு. அவனுக்கு இத ஏன் தெரியுமா இந்த மரபு பிடிச்சி தொங்குறாங்க தெரியுமா? ஒரே காரணம், அப்பதான் அவன் பண்ண திருட்டுத்தனம் வெளியே வராதுங்க. என்ன, ப்ரோ. கருப்பு மேல வாஸ் வெள்ளை இருங்க. அடிச்சுட்டா சரியாயிடும் நினைக்கிறானுங்க. வேற எதுவுமே வாஸ் இல்ல. நீங்க இப்போ பாயிண்ட் சொன்னீங்க, டக்குன்னு கடந்து கடந்து ஓடிடுறீங்க. அதாவது ஸ்கூல்ல வந்து தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடுறது மேண்டட்டரி. இது வந்து ஸ்டேட் பாலிசியில் உள்ள ஒரு விஷயம் தான்ல. இது கவர்மெண்ட் இது கொடுத்துருக்கு ஆர்டர் தான் ப்ரோ இவங்க செய்யறாங்க. இல்லாட்டி அந்தந்த ஸ்கூல்ல அதுக்கான அவங்களே டிசைட் பண்ணிக்கலாமா? இதை வந்து நீ போடு இதை போடாதுன்ற முடிவு யார் எடுக்கிற முடிவு? எந்த ஸ்கூலா இருந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து தாங்க. எந்த ஸ்கூல்லயும் அதேதாங்க நடக்கும். எனக்கு கேள்வி, அதாவது இந்த அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயத்த, என்ன நமக்கு காலங்காலமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இவனுக்கு பேசுறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. அதாவது இப்ப இவங்க இந்த இந்த டிஸ்கஷனை இக்னைட் பண்றது மூலமா சட்டமன்றத்தோட மரபு இதுல எந்த விதத்துல கெட்டு போச்சு? அதாவது பாடுனது தப்பு, தேசிய கீதம் பாடுனது தப்புன்னு சொல்லி ஒரு என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறானுங்களா? இல்ல நீங்க அதாவது முன்காலத்துல பாடல, அதனால நீங்களும் இனிமே பாடாம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறானுங்களா? எனக்கு சீரியஸா புரியல ப்ரோ. நான் என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான். எனக்கு அதுல கிளாரிட்டியே இல்ல. திமுக இந்த அரசியலை கையில் எழுதுறதுக்கான நெசசிட்டி எங்க இருந்து வருது உனக்கு? சிம்பிள் ப்ரோ. அவங்களுக்கு வந்து காலைல நம்ம இது பாடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, வந்தே மாதரம் தான் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்றதும் இந்த இந்த இதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை, அவ்வளோதான். ஏதாவது ஒன்று கடிக்கணும், கடிக்கிறது ஒரு கண்டென்ட் இல்லை. காலத்துல ப்ரோ, ஒரு காலத்துல மனோ பாடின பாட்டு எல்லாம் எஸ்பிபி பாடினதான் மக்கள் நினைச்சுப்பாங்க. கங்கையா மரம் அடிச்சது எல்லாத்தையும் இளையராஜா அடிச்சதை நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே இருந்தது எல்லாம் திமுக காரன் தான் கொண்டு வந்ததான் இங்க காட்டிக்குவோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே அதெல்லாம் இருக்கிறது தான். நாம தட்டுல சோத்தை போட்டுதான் திம்போம். அதை வந்து சோறுன்னு இவனுங்க தான் சொல்லி கொடுத்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, காலங்காலமா சோறு தான் திங்கிறோம். அத ஒரு பாயிண்டா எடுத்து நானும் இந்த இப்ப முரளி முரளி bro, யாரோ ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தீங்க, முரளி ப்ரோ தான் பேசிட்டு இருந்தாரு. திமுக காரன் வந்து திரும்பி திரும்பி சொல்றான். எனக்கு அது ஒண்ணுமே என்னால ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்க தமிழ்நாடு மரபை வந்து எல்லாத்தையும் மாத்திட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னா. என்னடா அப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நீ ஜனகண மனம் பாடின அதனால மாறுச்சுன்றான். எனக்கு அது ஒண்ணுமே விளங்கல. ஏன்னா இப்ப எனக்கு 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 இது வந்து சங்கி ஒரு சைடு பேசுவானுங்க தெரியுமா? நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதே டோன்ல தான் இவனுங்களும் இப்ப எடுக்குறாங்க. இல்ல இவனுக்கு நேஷனல் ப்ராசஸ் ஆந்தமே வந்து என்னவோ பாடவே கூடாது, ஆ, அது நம்மளோட கண்ட்ரிதே கிடையாது, நான் தமிழ்நாடு வேற கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல இருக்குது. ம். டேய் இல்ல இந்தியா தான்டா ஃபர்ஸ்ட் எப்பவுமே. அதாவது ப்ரோ, இல்ல இல்ல, அதாவது மாநிலம் ஃபர்ஸ்ட், அப்புறம் மாநிலம் first. தேசியம். அதுல முடிச்சுட்டு அது போகுது. மாநிலம் ஸ்டேட்டுக்குள்ள, ஃபர்ஸ்ட், அது ஸ்டேட்டுக்குள்ள. as a ஸ்டேட் citizen அப்படி always சொல்லுங்க. ஸ்டேட் இந்தியா country தான். ஃபர்ஸ்ட் என்னாதீங்க. இல்ல as ஸ்டேட் a ஃபர்ஸ்ட். citizen always India. அதை பாடவே கூடாது அப்படின்னா அது
கேவலம் அது. இல்ல எனக்கு ப்ரோ, நான் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுனதுல தமிழ் எந்த தாய் முரணு பாட்டு தான் முதல்ல பாடணும். அது அசெம்பிளில முதல்ல பாடுறாங்க. இல்ல. எனக்கு அதுக்கப்புறம் அந்த நேஷனல் கேள்வி ஆந்தம் வரல, ப்ரோ, என்ன எனக்கு தப்பு இருக்கு? எனக்கு வந்து நேஷனல் அந்தம் பாடினதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனை சொல்றேன். இது வந்து நீங்க ப்ரீவியஸ் பேஸ்ல நம்ம ஆட்களே வந்து அதை பாடுனது தப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அது யாராவது ஏன் வந்து 2 தடவை அதை பாடுனா தப்புன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அதே பேர் போக திமுகவுடைய கருத்தை வந்து இது இது உண்மையிலேயே ஆஸ் அ ஸ்டேட் நம்ம இன்னும் போக வேண்டிய காலகட்டங்கள்ல இவங்க நம்மளை பயாஸ்டா வச்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா பாக்குறதா, இல்லாட்டினா ஒரு நேஷனல் சாவர்னிட்டியில இருந்து நம்ம விலகி இருக்கிறதுக்கு எனக்கு அந்த ஹோல் பர்பஸே தெரியல ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆட்டுது ஒரு மழுங்கடிக்கும் அரசியல் ஆட்டுது. ஒரு 10 பாயிண்ட் தாவைக்க நல்லது வைக்குதா, இல்ல ஒரு ஏன்னா பாயிண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. இதுல என்னை பொறுத்தவரை இது ஒரு மழுங்கடிப்பு அரசியலா தான் நான் இன்னைக்கு பாவம். திமுக மூவி என்ன தெரியுமா, நீங்க என்னனால நீங்க வெள்ளை அறிக்கை விட்ட உடனே நைட்டு உதயநிதி போட்டு விட்டு என்ன சோஃபா கறிக்கு போயிட்டாப்புல. ஆனா அந்த வெள்ளை அறிக்கையை பத்தி அவரால் எந்த தெளிவான ஒரு கன்க்ளூஷன் வந்து அவருடைய சகாக்களுக்கோ மக்களுக்கோ அவரால் கொடுக்க முடியல. வெள்ளை அறிக்கையை பத்தி இன்னைக்கு வரைக்கும் இது இவ்வளவுதான் பேசுறாங்க. நம்ம மேல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட வந்து காசு இருக்குன்றாங்க, உனக்கு நியாயம் கொடுத்தாங்க. சரி, இந்த 5 வருஷம் திமுக திட்டங்கள் என்ன நியாயம் வந்திருக்கு? இலவச மின்சாரம் கூட அதிமுக அதை பண்ணதா போட்டு உடைச்சிட்டாங்க. எத்தனை திட்டம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 3 திட்டம் கூட இந்த டிஎம்பி கவர்மெண்டால போய் சேர்ந்திருக்காரு ப்ரோ. ப்ராப்பரா. எனக்கு அந்த திட்டத்துக்குள்ள எல்லாம் நீங்க போகாதீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். மழுங்கடிக்கும் அரசியல் தான் ஒரே வார்த்தை. இன்னைக்கு நடந்த ஆளுநர் உரையில 2 மொழியை மட்டும்தான் பின்பற்றுவோம். மத்திய அரசு நிதி கொடுக்கணும், அப்படி கொடுக்கலாம் நாங்க கோர்ட் வரைக்கும் போவோம், இருமல் கொள்கை தான் எங்களுடைய வழின்றத பின்பற்றுவோம் அப்படின்ற எண்ணற்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதை வந்து யாரும் பேசிடக்கூடாதுன்றதுதான் தேசிய கீதத்தை பிடிச்சிக்கோங்கிறாங்க. இல்ல இதுக்கு திமுக வந்து போராட்டம் நடத்துமா? தேசிய கீதத்தை 2 தடவை இதெல்லாம் ஒண்ணும் நடத்தாது. சொல்றேன் என்ன நெரேட்டிவ். இதே வந்து இந்த இடத்துல திமுக இருந்து அது ஆளுநர் படிக்க வச்சிருந்தா, பாரு ஆளுநரே நாங்க படிக்க வச்சிருக்கோம் பாருன்னு ஒரு நெரேட்டிவ் வரும். இப்ப திமுக காரன் அந்த இடத்துல தாககார உட்கார வச்சு ஆளுநரை படிக்க வச்சதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எதிரான இது சார்ந்த நலன் சார்ந்த கருத்துக்களை ஆளுநரை விட்டே படிக்க வைக்கிறாங்கன்னா, அப்ப ஆளுநரும் பிஜேபி ஆள் தான், 2 பேரும் கூட்டணி. ஐயா, ஆளுநர் தான் படிப்பாரு, அதான் மரபு, எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் அது. இல்ல ஆளுநர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம சைலண்டா படிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப வந்து தாவேகா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை. ஏன்னா நாங்க பொய் எதுவும் எழுதி கொடுக்கல, விளம்பரம் பண்ணல. நாங்க வந்து கரெக்டா என்ன பாயிண்ட் என்ன வேப்போறமோ அதான் பண்ணிருக்கோம். உங்க மாதிரி சும்மா காட்சி ஒண்ணு எழுதி கொடுக்கல. உங்க பஞ்சாயத்து உங்க ஆளுநரோட முடிஞ்சு போச்சு. அது என்னவோ நீங்க வச்சுங்க. இவங்களோட கவர்மெண்ட் எப்படி நடக்குன்றது ஆளுநர் தெரியும்ல, வந்து உண்மை தெரியும்ல. உங்களால முதல்ல வந்து ஒரு எப்படி எழுதி கொடுத்துருப்பான், பச்சைக்கிளி பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி திமுக பச்சைக்கிளிக்கு பதில் தூக்கிட்டா திமுக போட்டிருப்போம் எல்லாத்துலயும். உங்க நேர்மையின் லட்சணம் என்ன தெரிஞ்சுதானே நீங்க கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க, அதுலயே தெரிஞ்சு போச்சு. இல்ல இன்னைக்கு பிளாக் பேட்ச் எல்லாம் போட்டானுங்க, வாயை திறந்து செய்யும்னு சொல்லி. இது மாதிரி அடுத்து வரும்போது மரபை மாற்றிய முதலமைச்சர்னு கண்டனம் தெரிவிச்சு வருவோம். ஏன்னா எனக்கு அவனுங்களை அக்கௌண்டபிள் ஆக்கணும் ப்ரோ. சும்மா ஏதோ நேம் சேக்கு கேள்வி கேட்கறானுங்க. அந்த கீழே இருக்க ஈகோ சிஸ்டமும் என்னத்துக்கு நம்ம இதை கேள்வி கேட்கணும், நம்ம எதை எதிர்க்கணும், எதை எதிர்க்க கூடாது, ஒரு புரிதல் இல்லாம நம்மளே வந்து கேள்வி கேட்கறான். நீங்க கரு பேட்ச் போட்டுங்க, ரிப்பன் கட்டிங்க, கரு சட்டை கூட போட்டணும். அதெல்லாம் எங்க ஆளுங்க சட்டை கூட பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ராஜவங்க தெளிவா சொல்லிட்டாரு. எதிர்கட்சியோட செயல்பாடு அவங்களுக்கு என்னவோ அதுக்கான முழு சுதந்திரத்தை நாங்க கொடுப்போம். கடந்த ஆட்சி மாதிரி நாங்க வந்து எதிர்கட்சியில இருட்டடிலாம் செய்ய மாட்டோம். என்ன அதுக்கு உண்டான சரியான ஒரு முரளிக்கு இந்த ரெக்வெஸ்ட் அப்ரூவ் பண்ணுங்க. கீழே கை வைப்பிருக்காரு. அக்செப்ட் பண்ண முடியல முரளி ப்ரோ. நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. அதான் என்ன நடவடிக்கை உனக்கு விருப்பம் இருந்தா கேன்டீன்ல வடை திங்கிறதா தின்னு, வெளியில போறாந்தா போ, அது உன்னோட விருப்பம். இருந்து உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்றதா சுதந்திரமா எடுக்கிறோம். ஒரு சரிங்க, அவர் என்ன கேள்வி கேட்கறாருன்னு தெளிவா புரிஞ்சுட்டு சொல்லுங்க. ஆர்டிபி இதுல நாள் வரையும் நம்ம வந்து ஆக்சுவலா ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட், ஓகேவா, நேஷனல் வந்து கடைசி. அதுதான் மரபு, ஓகேவா. அதுதான் இவ்வளவு நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். இப்ப பிப்ரவரிக்கு அப்புறம் பிப்ரவரியில ஒரு ஜிஓ வந்து அவனுக்கு பாஸ் பண்றானுங்க. அதுல என்ன பண்றானுங்கன்னா, வந்தே மாதரம் நேஷனல் ஆந்தம் கடைசியா அவங்களோட ரீஜன்ல பாடிக்கலாம். அதுதான் அவனுக்கு கொடுத்தது. அதுதான் வந்து அவனுக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் கொடுத்துருக்குது. அதுல நம்ம என்ன பண்றோம்னா, வந்தே மாதரத்தை வச்சுட்டு நேஷனல் ஆந்தத்தை பாடுறோம். இதுல வரம்பு நம்ம மீறல. இதுல ஆக்சுவலா நம்ம வரம்பை காப்பாத்திருக்கோம்.
இப்ப இவனுங்களா இருந்தா வந்தே மாதரத்தை வந்து இதை பாடிதான் ஆகணும். ஓகேவா? நம்ம வந்தே மாதரத்தை பாடாம தவிர்த்துருக்கோம். அதை இவனுக்கு பேசவே மாட்டானுங்க. அதுதான் அங்க பாயிண்ட். நம்ம இல்ல வந்து ப்ரோ எனக்கு நேஷனல் நீ ஆந்தத்தையும் சேர்த்து தவிர்த்துட்டு நேஷனல் ஆந்தத்தை கடைசியா பாடி இருக்கணும். அது நம்மளோட கோரிக்கை. ஓகேவா? அதுதான் டிபி அதுல மேட்ரு. அவனுங்க வந்து அரசியல் பண்றானுங்களாம் கேட்டா பண்றானுங்க. அதுல எல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனா நம்ம இவ்வளவு நாள் காலங்காலமா பின்பற்றி இருக்க மரபுல ஒரு சின்ன இல்ல சேஞ்சஸை நம்ம பண்ணியிருக்கோம். அததான் அவனுங்க சொல்ல முரளி வராங்க. ப்ரோ, நான் திரும்பி கேக்குறேன். கவர்மெண்ட் ஜியோ போடுது, அது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு என்னன்னா, நீங்களே வந்து சில பேர் நம்மதுலயே வந்து 2 தடவை பாடினது தப்புன்றீங்க. அது அது ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க ஆமா, தப்புன்னு? ஆர்டிபி இவ்வளவு நாளா நம்ம பாராடி நம்ம ஸ்டேட் ரைட்ஸ பாதுகாத்து இல்ல இப்ப ஒரு பாடுறதுனால தமிழ் தாய் வாழ்த்து கடைசியா இருங்க நான் சொல்றேன். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்டுக்குங்க. இவ்வளவு நாள் நம்ம ஸ்டேட் ரைட்ஸ பாதுகாத்து நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் கடைசியா பாடினோம். ஓகேவா? இப்ப நமக்கு அதுல வந்து 3 இன்சிஸ்ட் பண்ணவும் தான் நம்ம வந்து அதை பாடி இருக்கோம். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. வந்தே மாதரத்தை நம்ம தவிர்த்து இருக்கும் போது இத பக்கத்து ஸ்டேட்ல வந்து வந்தே மாதரம் சின்னதா பாடினான்னு சொல்லிதான் பிரச்சனை வந்தது. அப்படி பாட நம்ம அந்த இதை கூட நம்ம ஸ்டாண்ட் எடுக்கல. ஓகேவா? நம்ம பாடவே இல்லை. நம்ம சட்டமன்றத்துக்குள்ள வந்தே மாதரம் பாடவே கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருந்திருக்கோம். ஓகேவா? ஓகே. இதுல வந்து இதையும் இருங்க தேசிய கீதத்தையும் பாடக்கூடாதுன்னு யாரு சொன்னா? கடைசியா பாடுங்கன்னு தான் சொல்றாங்க. யாரு பாடக்கூடாதுன்னு சொன்னா? நான் 2 தடவை பாடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். 2 தடவை பாடக்கூடாது. அதாவது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியா நேஷனல் ஆந்தம். அதுதான் நம்ம ஸ்டேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். இப்ப அவனுங்க 3ஆ கொண்டு வரானுங்க. எப்படி கொண்டு வரானுங்கன்னா வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம், தமிழ் தாய் வாழ்த்து. அதுல இப்ப நம்ம வந்து வந்தே மாதரத்தை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்கோம். அந்த பாயிண்ட் இவனுங்க பேசவே மாட்டானுங்க. என்னதான் ஜீவோ இருந்தாலும் நம்ம முரளி ப்ரோ, எனக்கு வந்தே மாதரம் பாடாம இருக்கிறதுக்கு நீங்க கிளியரா ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க. அது யாருமே இங்க வைக்கல. ஏன்னா அதுல வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. அது ஸ்டேட் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துருச்சு. நம்ம கவர்மெண்ட் எங்கேயுமே நம்மளுடைய மாநில உரிமைகளையோ நம்ம தமிழுக்கான ஒரு இதையோ எங்கேயுமே அவங்க மிஸ் ஆகல. எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க தேசிய கீத இப்ப சட்டமன்றம் நடக்குது, அங்க ஒரு கவர்னர் வர்றாரு, என்ன தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்து பாடிட்டாங்க. 2வது ஜனகணமன பாடுறாங்க. இப்ப திமுக காரன் வந்து கேள்வி கேட்கறேன், ஏன் நீ வந்து பாடுன, ஏன் வந்து நீ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணன்ட்டு ஒரு கேள்வி கேட்கறான். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், ஏன் வந்து இது 2 தடவை பாடணும் அப்படின்றதுல ஒரு முரண் சொல்றோம். ஏன் கேள்வி என்னன்னா, ஜனகணமன பாடுறதில்ல. ஏன்னா இது வந்து சும்மா ஏதோ ஒரு இந்த இது அது பேர் என்ன, நம்ம அது பேர் என்ன ப்ரோ இப்ப சொன்னோமே, வந்தே மாதரமா? வந்தே மாதரம். வந்தே மாதரம் மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல. ஆனா நம்ம நேஷனல் சாங் ஏன் இங்க பாடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? பாடக்கூடாதுன்னு நினைக்கல. ஆர்டிபி நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுங்க. நம்ம பாடக்கூடாதுன்னு நினைக்கல. நம்ம பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேட், நேஷனல் 2வது. தமிழ்நாடோட பிரியாரிட்டி என்னைக்குமே தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டோம்ல. நீங்க அதை கடைசியா பண்ணுங்கன்ற அது ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதையே பின்பற்றுங்க. நீங்க எப்படியோ நீங்க வந்து ஜீவோவை மதிக்கல. இப்ப நீங்க ஒன்றிய அரசு போட்ட ஜீவோவை சட்டமன்றத்துல எனிவே மதிக்கல. பிப்ரவரிக்கு அப்புறம் நடந்திருக்க சட்டமன்றத்துல அப்ப ஸ்கூல்ல வந்து நீங்க தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடுங்க, ஜனகணமன பாடாதுன்னு சொல்ல முடியுமா? கடைசியா தான் பாடுவாங்க. ஸ்கூல்லயும் அதே நடைமுறை தான். ஆர்டிபி ஸ்கூல்ல இருக்க நடைமுறை இப்ப சட்டமன்றத்துல ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க? இருங்க ஸ்கூல்ல என்ன இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வெற்றி ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கூல்லயும் என்ன நடைமுறை? ஆர்டிபி ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியா நேஷனல் ஆந்தம். அதானே நடைமுறை. ஸ்கூல்ல 2 தடவை நேஷனல் ஆந்தம் பாடுவீங்களா? ஸ்கூல்ல 2 தடவை நேஷனல் ஆந்தம் பாடுவீங்களா? இல்லதானே? இல்ல, அதாவது நீங்க அதேதான் நடைமுறை. அதுதான் நானும் சொல்றேன். அந்த நடைமுறை தான். நீங்க எனிவே நீங்க ஜீவோவை நீங்க பின்பற்றல. இங்க யாரும் நேஷனல் ஆந்தம் பாடக்கூடாதுன்னு சொல்லல. நேஷனல் ஆந்தம் ஏன் 2 தடவை பாடணும்? அதுதான் எல்லாரோட கேள்வியும். திமுக காரன் வைக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம வைக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் வித்தியாசம் இருக்கு. எனிவே கவர்மெண்ட் வந்து ஜீவோவை மதிக்கல. இதையும் பண்ணிருக்கலாமேன்றது எங்களோட கருத்து. அவ்வளவுதான். இது வந்து உடனே அதுக்கு குற்றம் சொல்றதா கிடையாது. புரியுதா இல்லையா? ஸ்கூல்ல என்ன நடைமுறையோ அதே நடைமுறையை சட்டமன்றத்துல பண்ணுங்க. பொதுவா ஏன்னா அரசு நிகழ்ச்சிகள் எப்பயுமே நம்ம பொதுவா நிறைவேறும் போது நம்ம பாட மாட்டோமா ப்ரோ? பாடுவோம். நேஷனல் ஆந்தம் பாடுவோம். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது திமுக இருந்தாலும் பாடதான் செய்வாங்க. அதெல்லாம் நேஷனல் ஆந்தம்லாம் அவங்க கம்ப்ளீட்டா எல்லாம் அவாய்ட் பண்ணவே இல்ல. அது சும்மா வேணா இவன் உருட்டலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கடைசியா நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. அது ஸ்கூல் நிகழ்ச்சியிலயும் அப்படிதான். இல்ல அண்ணா, அதுக்கு காரணம் என்ன அர்த்தம்னா ஆர்டிபி அது மூலமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க என்னதான் நம்ம இந்தியாவா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி விஷயம் இருக்கு. அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அது நம்ம இன்சிஸ்ட் பண்றதுக்கு தான்.
இல்ல அதுதான் சொல்றேன் ப்ரோ. நீங்க அதை இன்சிஸ்ட் பண்ணி சரி. அப்ப நம்ம முடியும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடாம வெறும் ஜனகணமன மட்டும் பாடணுமா? ஆமா ஆமா டிபி பாடல இல்ல இது என்னன்னா இதுக்கு ஸ்டேட் ரைட்டுங்கிற இதுக்குள்ள வந்துரும். நீங்க வந்து என்னோட ஸ்டேட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் இது பண்றேங்கிறது. பட் இதுல அரசியல் பண்ணலாம்னா பண்ணலாம். பட் இது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. இது அவங்க சொல்ற மாதிரி நான் எல்லாம் இதை பார்த்ததுனாலே எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதான் இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ட் வந்து திமுக இருக்கிறது புரிஞ்சுக்கிடுது. இப்ப நம்ம ஆட்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம யோசிக்கிறோம் அதை. சரி இதுல உண்மையிலேயே தப்பு இருக்கா? நம்ம ஆட்களும் அந்த அதுலதான் அலைனா இருக்காங்க. ஆர்டிபி புரியுதா உங்களுக்கு? இதே வந்து பிஜேபி இங்க அரசாங்கம் இருந்தா வந்தே மாதரத்தை பாடி இருப்பாங்க. நம்ம வந்து ஸ்டேட் ரைட்ஸ் முக்கியம், ஹார்மோனியும் இங்க முக்கியம். ஓகேவா? வந்தே மாதரத்துல ஹார்மோனிக்கு எதிராக சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பாட மாட்டோங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. அப்ப நீங்க முடியும் போதும் இது தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு முடியும் போது எப்பவும் போல நேஷனல் ஆந்தம், ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெளிவா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆளுநர் பேசின உரையில இருக்கிற அவ்வளவே மலுங்கடிக்கிறதுக்கு இந்த நாயங்க இது ஒண்ணு மட்டும் திட்டம் தானே. இன்னைக்கு அவ்வளவு பேசியிருக்காங்க. அவர் கேட்ட கேள்விக்குதான் பதிலு. நீ வேற ஏன் விசிலு புரிஞ்சுக்கவே மாட்டேன். அவர் கேட்டாரு, கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில், அவ்வளவுதான். இன்னைக்கு அவ்வளவு பேசினதை பேசு பொருளாக்காம மலுங்கடிச்சு இன்னைக்கு மத்ததெல்லாம் பண்ணிட்டானுங்கல்ல இன்னைக்கு மீடியால. நீங்க தான் மறுபடியும் எடுத்து பேசணும். நாங்க அதை விட வந்தே மாதரத்தை நாங்களும் தான் பாடலன்னு தான் நீங்க பேசணும். நீங்க அவன்கிட்ட போய் அதெல்லாம் பேசிதான் அவனை வேற என்ன பண்றது? அவன் கேட்கும் போது நம்ம என்ன அப்படியே அமைதியா போயிட முடியுமா கடந்து? நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நேத்து எங்களுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் வரும்போது நாங்களே வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கேரளா மாதிரி பிரச்சனை வரும் இங்க வந்தே மாதரத்துக்கு அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணது. எப்படி வரும் என்ன ஏதுன்னு பேசதான் செஞ்சோம் நம்மளுமே. ஆனா கிளியரா கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்கு. நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. வர வச்சு நம்ம பண்ணல. முதல்ல புரிஞ்சுக்கோ, ஆளுநர்கிட்ட முன்னாடியே நம்ம பேசுறோம், இந்த மாதிரிதான் பண்ண போறோங்கிறத பேசிதான் பண்ணிருக்கோம். இதுவே ஒரு நல்ல சேஞ்ச் தான். இதை அவனுக்கு பண்ணவே மாட்டானுங்க. அவனுக்கு வந்து எப்படின்னா, இந்த மொத்த விஷயத்தையும் விட்டுட்டு நாங்க பாஜகவை எதிர்த்துட்டோம்னு டிராமா பண்றதுக்கு தான் ஆளுநரை யூஸ் பண்றதானுங்க. நமக்கு அது இல்ல. நான் ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட்லயே நான் பாஜகவை எதுக்குறேங்கிறது தான் நம்மளோட விஷயம். நம்மளோட விஷனுக்கும் அவங்களோட விஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். அவனுக்கு மாதிரி டிராமா போடல, டிராமா கம்பெனி நடத்தல நம்ம. இன்னொரு விஷயம், ஆளுநரை வச்சு மத்திய அரசு கேட்க வேண்டிய எல்லா நிதியும் கேட்க வச்சிருக்கீங்க. நம்ம அததான் சொல்றேன் ப்ரோ. நம்ம வந்து அவனுங்க மாதிரி கிடையாது, டிராமா கம்பெனி கிடையாது. எது ஃபேக்டோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். தெளிவு எடுத்து கொடுத்து மத்திய அரசுக்கு நீ கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும், அதை நீ கரெக்டா சொல்லணும், சட்டசபையில சொல்லணும்னு சொல்லி கரெக்டா. இல்ல அதை மட்டும் கேட்கல. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து நான் ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வருவேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆளுநரை வச்சு சொல்ல வச்சிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எடுத்து காட்டுங்க. திமுக ஆட்சியில ஆளுநர் 3 தடவை உடற்படிச்சிருக்காரு, 2 தடவை படிக்கல. நீங்க இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்து அந்த ஆள் படிக்க வச்சிருக்கான்னு சொல்லி காட்ட சொல்லுங்க அவனுங்களை. அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வர சொல்லியிருக்கோம் எஜுகேஷனை. அது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஹையர் எஜுகேஷனை. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது. அப்படி கொடுக்கலாம் உயர் நீதிமன்றத்துக்கு போவோம், சட்ட முறையா அதை வாங்குவோன்றது ஆளுநர் மூலமா படிக்க வச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலோட இதுதான் அவர் இங்க இருக்கிறவரு, அவர் வாயிலே படிக்க வச்சிருக்கோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க பல ஸ்பேஸ்ல சேமா போட்டிருக்காரு, பல ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருக்கானுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியா போய் எங்க உட்காந்து சட்டமன்றத்திலேயே நம்மளோட நிலைப்பாட சொல்றோம்னா, இதுக்கு மேல இவனுக்கு கேட்கலன்னா இந்த செவுட் வேணாம், சொல்ல வேணாம்னு விரும்புறேன். இல்ல எனக்கு ஒரு டவுட் முரளி, நேஷனல் ஆந்தம் வந்து 2 தடவை ஏன் பாடக்கூடாதுன்னு நீங்களா நினைக்கிறீங்க? இல்ல அதுல எந்த தப்புமே எனக்கு அது ஆன்டி தமிழியன் சாங்காவும் தெரியல. அது ஒரு நேஷனல் ஆந்தம். தப்பு ரைட்டுங்கிறத விடுங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்டோட ரைட், இப்ப நீங்க பண்றது அசம்பிளி கரெக்டா?
இப்ப நீங்க ஆமா அசம்பிளி ஃபார் த ஸ்டேட் கரெக்டா? ஆமா ஸ்டேட்டோட ரைட் நீங்க ப்ரொசஸ் பண்ணும்போது மரபு வைக்கிறதுனால நம்ம ஃபாலோ பண்ணதுன்னா இல்ல ஃபர்ஸ்ட் எங்க என்னோட நேஷனல் ஸ்டேட் தான் ஆந்தம் என்னோட எங்க இருந்து அது ப்ரையாரிட்டி. வந்தது ப்ரோ? இல்ல ஸ்டேட் இல்ல தமிழ் விட்டோபா இந்தியால இருக்கு. இல்ல இங்க நீங்க பாருங்க 2 விட்டோபா, தடவை நேஷனல் ஆந்தம் பாடும்போது பாடக்கூடாதுன்னு இங்க யாரும் சொல்லல. ஃபர்ஸ்ட் நல்லா ஆஹ் புரிஞ்சுங்க. நேஷனல் ஆந்தம் பாடக்கூடாதுங்கிறது ஸ்டேட்மெண்டே கிடையாது. நேஷனல் ஆந்தம் கடைசியா பாடிட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடணுங்கிறது தான் இங்க ஆல்ரெடி இல்ல பண்ணிட்டு வந்த அது விஷயம். இல்ல ஏன் இல்ல அப்படி அப்படி என்ன இருக்கு அதுலன்ட்டு இல்ல, எனக்கு அந்த சின்ன விஷயத்துல எனக்குமே சத்தியமா தான் இல்ல புரியல அதுல விட்டோபா. என்னோட பாலிடிக்ஸா இன்டென்ஷனும் அதே ஒன்றும் தான் இல்லைங்க. இங்க இருந்தது. தமிழ்நாடு இந்தியால இருக்கு. அது ஒரு இந்தியன் சாங் தான். அது ரொம்ப நாளா பாடிட்டு இருக்கு. நீங்க வந்தே பாரத் அந்த வந்தே மாதரம் சொல்றீங்களா, அது நம்மளுக்கு அகைன்ஸ்ட். அந்த சாங் மேபி நம்மளுக்கு கோரிலேட் ஆகாம அதுல இருக்கலாம். கான்ட்ரவர்சி நிறைய ஆனா இருக்கு. இந்த சாங் வந்து எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் பாடிட்டு தானே வரீங்க. ஹிந்தி கூட கிடையாது. ஓகேவா? நேஷனல் ஏய் anthem. இல்ல சுரேஷ் ப்ரோ, நீங்க எல்லாருமே நீங்க எப்படி பாய்க்கணும் அது அப்படின்னா, இல்ல சி ஸ்கூல்லயுமே நம்ம எப்படி பண்றோம் நம்ம பாடுறோம் தான் சி பார்க்கணும். நம்ம ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல நம்ம எப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கணும்? தமிழன் ப்ரோ சொல்லிக்கலாம். ஆனா வெளியே போகும்போது வி ஆல் இந்தியன்ஸா, ஓகேவா? தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் இல்ல பாடியாச்சு. இல்ல ரெஸ்பெக்ட், முரளி ப்ரோ நம்ம உங்க மதருக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாச்சு. ரெஸ்பெக்ட்டுக்கு அது பண்ணிட்டாங்க. ப்ரோ அதுக்கப்புறம் முரளி ஏன் அதுல பாடுற கேக்குது என்ன ப்ரோ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கேக்குதா? இன்னொன்னு இல்ல கேக்குது கேக்குது முரளியே கேக்குது ஒரு சொல்லுங்க. வார்த்தை முன்னாடி தானே முரளியே ஒரு பாடுறாங்க. வார்த்தை கேக்குங்களா? முரளியே ஒரு வார்த்தை ஒண்ணு யூஸ் பண்ணிருப்பார் சொல்ல போது. இப்போ 3 டைம் ஒரு பாட்டை பாட சொல்லிட்டா, 2 தேசிய கீதமும் ஒரு மாநில கீதமும் பாட சொல்லிட்டா. அதனால நம்ம தேசிய கீதமும் 2 வாட்டி பாட வைக்க சொல்றோம். அவரே ஒரு அதை கொடுத்துட்டாரு பின் பாயிண்ட். அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு வந்து இது கரெக்டான விஷயம் தான். தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுனால பெருசா ஒன்னும் ஆயிட போதில்ல. தமிழ் வாழ்த்து பாடிட்டாங்க, இத அவ்வளவுதான். தப்புன்னுலாம் சொல்லல பாஸ். இப்பவும் சொல்றேன், இத தப்புன்னு நானும் கிளைம் எல்லாம் பண்ணல. அதான் இது தப்புன்னு வந்து சொல்லலாம், மரபு மாறுதுன்னு கேக்குறேன். நீயே நீங்க சொன்ன வந்து ஆன்சர். நீங்க வந்து அப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேவா? அவன் ஜெயுவை ஃபாலோ பண்ண போறது கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது இதையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிடலான்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் நீயே சொல்லிட்டல்ல, வந்தே மாதத்துக்கு பதிலா தேசிய கீதமும் 2 தடவை பாடுறதுனால இல்ல இல்ல யாருக்கு பிரச்சனை எல்லாம் போயிடுற மாதிரி ஒரு டிசிஷன்ல இல்ல எடுத்திருக்காங்க. அதுக்கு இல்ல முரளி ஆளுநரும் ப்ரோ ஒத்துழைப்படுறதுனால உங்களுக்கு ஆயிடுச்சு. முரளி ப்ரோ இல்ல ஒரு இல்ல இதுல அவ்வளவுதான், நான் முடிஞ்சு ஒரு போச்சு. ப்ரோ இல்ல முரளி ப்ரோ நான் ஒரு பேக்ரவுண்ட் இருங்க மட்டும் என்ட்ரிக் நான் ப்ரோ ஒரு கொஸ்டின் மட்டும். ப்ரோ நீங்க அப்ப கவர்னர் வந்து உரையை வந்து இங்கிலீஷ்ல வாசிக்கிறாரு. அதை ஏன் தப்பு சொல்ல மாட்டேன்றோம்? ஏன் அவரால் அதுதான் தமிழ்ல நம்ம வாசிக்க முடியுது? அதுவே தப்பு தான் ஆடிபி. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், திருப்பி தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜேசிடி பிரபாகர் கொடுக்குறாரு, சபாநாயகர் கொடுக்குறாரு அப்படி ஃபுல்லா நம்ம வாசிக்கிறாரா லாங்குவேஜ்ல. தமிழ்லயே? ஆபீஷியலா நம்ம ஆமா, கவர்மெண்ட்ல தமிழ்ல இருந்து ஃபுல்லா வாசிச்சாரு. வாசிக்கிறாங்களே. தமிழ்ல தமிழ்ல ஃபுல்லா வாசிப்பாங்க. இல்ல வாசிச்சாரு. அது ஆமா அது கவர்னரே வாசிக்கலாமே தமிழ்ல. அவருக்கு வராதுதான், பட் இருந்தாலும் வாசிக்க அவருக்கு வைக்கலாம்ல. வராது இல்ல. அதை இல்ல இல்ல வந்து ட்ரை அவருக்கு பண்ணலாம்ல. வரலையே. அஞ்சலி சுரேஷ் அம்மாலே ப்ரோ சொல்ல வரல சுரேஷ் ப்ரோ. நீங்க வேற அவர் எல்லா பேரையும் குழப்பி அவருக்கு நானே வராது, நானு அப்படின்னு. ஏங்க யாரு ஐயா, அதுக்கு சுரேஷ் ஐயா, எங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, கவர்னருக்கு வேற ஒருத்தர் போடுங்க, அந்த குளத்தூர் எக்ஸ்எம்எல் அவர் வேணா படிக்க வைங்க தமிழ்ல, நல்லா இருக்கும். நீங்க அதுக்கு வேற சம்பந்தமே இல்லாம ஒரு காமெடி போடுறது. இல்ல 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 உண்மையில என்னைய அவர் போடுங்க ஐயா, தமிழ் தானே படிக்கணும், அவரை போடுங்க, கவர்னரா போடுங்க.